Good morning. I am A. Edilarasi. Today's session is on Unit 6. Unit 6 la real analysis la. So far வந்து sets, sequence, limit, functions லாம் பார்த்தோம். அது related some problems பார்க்க போறோம் இன்னைக்கு. Let us move into the session. First question. Let G be the set of all irrational number. The interior and closure of G are denoted by G O and G closure respectively. Then G interior equal to pi, comma G closure is equal to G, and B option is a G closure interior equal to R, G closure is equal to R. G interior equal to pi, G closure is equal to R, G interior equal to G, G closure is equal to R. These are the four options they have given. So இப்ப நம்ம பார்த்தோம்னா Gன்றது என்னது? Set of rational numbers. So set of all rational numbers ன்ற போது interior point எடுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? எனக்கு rational numbers பொறுத்தவரைக்கும் √2, √3 and so on போயிட்டு இருக்கும். √2, √3, and so on போயிட்டு இருக்கும். அப்ப √2 சுத்தி ஒரு நெய்பர்ஹுட் எடுக்கிறேன். இப்ப ஐ எம் சூசிங் a ball like this. இங்க வந்து √2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. √2 சுத்தி நான் ஒரு நெய்பர்ஹுட் எடுக்கிறேன் அப்படின்னா அப்ப it contains some அந்த பாயிண்ட் √2 and some points of G. இதெல்லாம் வந்து G ல இருக்க பாயிண்ட்ஸ். ஓகேவா? So it contains some that point √2 and some points of G. Excuse me. Therefore அந்த G வந்து அந்த இன்டீரியரே வந்து எம்டியா இருந்துச்சு அப்படின்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த G செட்டே இன்டீரியர் பாயிண்ட்ல ஒண்ணுமே இல்லைன்னா இந்த ஹோல் செட்டே வந்து எம்டி தான். அப்ப ஹோல் செட்டே எம்டின்ற போது அந்த க்ளோஷர்லயும் ஒண்ணு இருக்காது. ஓகேவா? அப்ப இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. G க்ளோஷர் வந்து G வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்தது G இன்டீரியர் வந்து ஆரா இருந்துச்சுன்னா என்டையர் ஆறுமே G இன்டீரியரா இருந்துச்சு அப்படின்னா அப்ப G க்ளோஷர்ல எனக்கு இன்டீரியர் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அது இல்லாம பவுண்டரி பாயிண்ட்ஸ் இருக்கும். அப்ப G க்ளோஷர் என்டையர் ஆறு வரப்போகுது. ஓகே. அடுத்தது G இன்டீரியர் வந்து பையா இருந்துச்சு அப்படின்னா G க்ளோஷர் வந்து அதாவது G இது வந்து எம்டின்னு சொல்லிட்டேன். ஓகேவா? அப்ப க்ளோஷர் எடுத்தோம்னா எப்படி Gயே வரலன்னு சொல்லிட்டேன். Gயே வரல. அப்ப எப்படி ஆர் வரப்போகுது? ஆறும் வராது. ஓகே. அடுத்தது G இன்டீரியர் ஈக்குவல் டு G இருந்துச்சுன்னா G க்ளோஷர் வந்து ஆரா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா க்ளோஷர் பாயிண்ட் வந்து பவுண்டரி பாயிண்ட். ஓகேவா? சோ இதுக்கு பவுண்டரி நான் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஆர் இருக்குதா இல்லையான்னு சொல்ல முடியும். ஓகேவா? இதுக்கு பவுண்ட்ஸ் வந்து ஆறுன்னு சொன்னாதான் அதுக்கப்புறம் சொல்ல முடியும். ரைட்? சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த 3 ஆப்ஷனே வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். therefore the option is B. அதாவது G interior equal to R and G closure எடுத்தோம்னா R கிடைக்கும். Next second question. ஸோ இந்த கொஸ்டின் வந்து இது மாதிரி கொஸ்டின்லாம் வந்து டிஎன்பிஎஸ்ல கண்டிப்பா ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ். இதுல இந்த ஃபார்மேட்ல எப்படி ஒரு கொஸ்டின் வரும்? இஃப் அ செட் ஏ இஸ் எம்டின்னு ஒரு செட் எடுத்துக்கிறேன். அப்ப அந்த ஏல எந்த மெம்பருமே கிடையாது. தென் கார்டினாலிட்டி ஆஃப் த செட் P of A is. So you are taking power set 3 times. அப்ப என்ன வரும் ஆப்ஷன்? 6, 16, 2 or 4 கேக்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பாருங்க. ஆன்சர். ஸோ நம்ம நோட்டேஷன் படி நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ செட் A equal to n ன்னு வச்சுக்கோ. ஸோ n is nothing but cardinality of A ன்னு சொல்லலாம். ஓகேவா? தட் இஸ் n equal to modulus of A அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஏன்னா நோட்டேஷன் அதான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ n equal to mod A னா cardinality of the set A ன்னு அர்த்தம். ஓகே. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ பவர் செட் வந்து 2 power n. That is 2 power cardinality of the set. இதான் ஃபார்முலா. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ பவர் செட் வந்து 2 power n. That is 2 power cardinality of the set. சரி. இப்ப நம்ம ப்ராப்ளம் கொடுத்த ப்ராப்ளம் போவோம். cardinality of P of A. அது என்ன எழுதலாம்? ஃபர்ஸ்ட்
இன்டீரியர் பிக்கு மட்டும் பாக்குறேன் நான். அப்ப 2 ஒரு பி எடுக்கும்போது எனக்கு 2 பவர் n. அந்த 2 பவர் nன்றது என்னது? கார்டினாலிட்டி ஆஃப் த செட். அப்ப இது இந்த பி பி ஆஃப் ஏ, இந்த ரெண்டு பி பி ஆஃப் ஏன்றது ஒரு செட் ஆயிரும். அப்ப இந்த அவுட்டர் பிக்கு மட்டும் எடுக்கும்போது எனக்கு ஒரு 2 பவர் n வரும் இல்லையா? அதாவது 2 பவர் செட். அந்த செட் அப்ப 2 பவர் பி ஆஃப் ஏ கிடைக்கும். அடுத்த இன்னொரு 2 இந்த செகண்ட் பிக்கு போனோம்னா அகைன் ஒரு பவர் வரும். அப்ப அதுக்கு 2 பவர் மாடுலஸ் ஆஃப் பி ஆஃப் ஏ வரும். அப்ப 2 பவர் மாடுலஸ் ஆஃப் பி ஆஃப் ஏ. அகைன் அந்த பி ஆஃப் ஏக்கு நான் ஃபார்முலா எழுதுனேன் அப்படின்னா 2 பவர் n கிடைக்கும். therefore இப்போ இங்க கொடுத்திருக்க செட் A வந்து எம்டின்னு கொடுத்துக்கறாங்க. அப்ப எனக்கு என்ன வரும்? mod A equal to 0 கிடைக்கும். ஓகேவா? therefore 0 ன்னு மேல அப்ளை பண்ணோம்னா 2 பவர் 0. 2 பவர் 0 வந்து 1. அப்ப என்ன வேற ஒரு 2 போயிருமா? அப்ப 2 பவர் 1. ஓகேவா? அது 1 ஆயிரும். 2 பவர் 0 வந்து 1. அகைன் 2 பவர் 1 வந்து 2 தான். அப்ப 2 ஸ்கொயர் which is equal to 4. The answer is 4. Next, let A be a set contain n elements. A ல n elements இருக்குது. Then its power set P of A contains. So P of A ல எவ்வளவு எலிமெண்ட் இப்பதான் பார்த்தோம் சம்ம. P of A ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும்? 2 power n எலிமெண்ட்ஸ் இருக்கும். Okay, answer is B. இப்பதான் ஃபார்முலா பார்த்தோம். Next, if A equal to 1, 3, 5, 7, then what is the cardinality of the power set of P of A? So இதுவும் அதே மாதிரி கொஸ்டின் தான். ஸோ இதோட கார்டினாலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. என்ன கார்டினாலிட்டி? இதுல ஏல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்ப P of Aக்கு என்ன ஃபார்முலா சொன்னோம்? 2 பவர் n. அப்ப n equal to 4. அப்ப என்ன வரும் எனக்கு? 2 பவர் n. That is nothing but 2 power 4, which is nothing but 16. The answer is 16. Next, let S be a uncountable set and T be a set of these real number x. எதுல இருந்து எடுக்கிற x? S வந்து uncountable சொல்லிட்டேன். ஓகேவா? Next, T be a set of these real numbers. Question. T be a set of these real number x such that என்ன இன்டர்வல்ல x minus del, x plus del intersection s. அப்ப அந்த t ல எலிமெண்ட் வந்து ரியல் நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். such that x minus del, x plus del intersection with s ஆ இருக்கணும். இந்த இன்டர்வல்குள்ள இருக்கிற செட் எலிமெண்ட்ஸ் தான் இந்த x. ஓகேவா? is uncountable. இது வந்து uncountable இருந்தா then which of the statement is correct? is or correct? is or ன்ற போது என்ன பண்ணணும் நம்ம? இது வந்து மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चन வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ ஆப்ஷன் பாருங்க. t countable, s minus t is countable, s intersection t is uncountable, all are correct. so t நல்லா பாத்துக்கோங்க. t is the t is the elements such that எப்படி இருக்குது? x ன்றது எந்த x மீன் பண்றேன்? x minus del, x plus del intersection s. so இதுல இருக்கிற x தான் அந்த நம்ம t ல கலெக்ட் பண்ற x. ஓகேவா? so அப்படின்ற போது என்ன உனக்கு? x minus del ன்ற smallest value. ஓகேவா? வெரி ஸ்மாலஸ்ட் வேல்யூ. so அதுவும் s இன்டர்செக்ட் பண்ற இன்டர்வல்ல இருந்து அந்த மாதிரி இன்டர்வல்ல இருந்து நான் கலெக்ட் பண்ற எலிமெண்ட்ஸ் தான் என்னோட x. ஓகே, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அந்த செட்ல இருக்கிற எலிமெண்ட் தான். ஆனா அந்த செட்டே t கிடையாது. ரைட்? சரி, இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். சோ நமக்கு என்ன தெரியுதுன்னா s closure is contained in t ன்னு சொல்லலாமா? ஏன்னா x minus del, x plus del அதோட இன்டர்செக்ஷன் s. சோ இதுல இருந்து நான் அந்த எலிமெண்ட்ஸ் தான் எடுக்கிறேன். அப்ப s closure என்டையராவே t ல இருக்குமா? சோ s minus t வந்து null set. அப்ப நம்ம t ரிமூவ் பண்ணிட்டோம்னா என்ன ஆயிரும்? எனக்கு s ல வேற எலிமெண்டே கிடையாதுன்னு ஆயிரும். அப்ப it will be s minus t வந்து null set. பட் null setன்றது எதுல இருக்குது? n ல இருக்குது. phi belongs to n.
ஆனா 5 பிலாங்ஸ் டு என்ன்ற போது அது வந்து மெம்பரா கூட எடுத்துக்கலாம். 5 வந்து மெம்பர் ஆஃப் என், இல்லாட்டி பைன்ற ஒரு செட்ல இருந்து நான் என்ன்ற பெரிய செட்டுக்கு, பைன்றது சிங்கிள்டன் செட்னு கூட வச்சுக்கலாம், 1 எலிமெண்ட் கூட வச்சுக்கோங்க. ஸோ பையில இருந்து நான் எண்ணுக்கு மேப் கொடுக்கும்போது ஒரே ஒரு வாட்டி தான் கவுண்ட் பண்றேன். ஓகேவா? பைன்றது ஒரே ஒரு மெம்பர். அப்ப ஆட்டோமேட்டிக்கா பை வந்து 1 அப்படின்னு கவுண்ட் பண்றேன். ஸோ எஸ் மைனஸ் டி இஸ் கவுண்டபிள். அண்ட் எஸ் இன்டர்செக்ஷன் டி வந்து என்னது? எஸ். ஓகேவா? எஸ் இன்டர்செக்ஷன் டி வந்து எஸ். சோ நமக்கு என்ன, இந்த எஸ் வந்து கவுண்டபிளா இருக்குதுன்னு சொல்லிக்கிறேன். ஆனா டி வந்து என்ன சொல்லிக்கிறேன், இந்த இன்டர்வல்குள்ள நான் இன்டர்செக்ஷன் வித் எஸ் தான் சொல்றேன். therefore அதை வந்து நான் வந்து கவுண்டபிள்னு சொல்ல முடியாது. ஓகேவா? therefore டீன்றது பெரிய செட்டுனால பெரிய செட்டோட சின்ன செட்டை இன்டர்செக்ட் பண்றது வந்து கண்டிப்பா கவுண்டபிளா வராது. ஓகேவா? therefore எஸ் இன்டர்செக்ஷன் டி இஸ் அன்கவுண்டபிள். therefore ஆப்ஷன் சி. அடுத்தது இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. if n of a வந்து 20, n of b வந்து 35, n of a union b equal to 45, then what is n of a intersection b? ஸோ இதுக்கு ஜென்ரலா ஃபார்முலா நான் சொல்லிக்கிறேன். n of a union b equal to n of a plus n of b minus n of a intersection b. ஸோ இது கரஸ்பாண்டிங் வேல்யூ சப்மிட் பண்ணோம்னா அதுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, ஸோ அந்த ஆன்சர் பாருங்க. ஸோ அந்த ஃபார்முலால a union b கொடுத்துட்டாங்க 45, n of a வந்து 20 கொடுத்திருந்தாங்க, b வந்து 35 மைனஸ் n of a intersection b வந்து என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இத சிம்பிளிஃபை பண்ணோம்னா n of a intersection b வந்து equal to 10 ன்னு கிடைக்கும். the option is a. இது சிம்பிள் ப்ராப்ளம் தான். நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து டைரக்ட் क्वेश्चंस. what is the complement of an open set? நான் அந்த டெஃபினிஷன்ல சொல்லிக்கிறேன். ஓபன் செட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் வந்து க்ளோஸ் செட், க்ளோஸ் செட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் வந்து ஓபன் செட் with respect to universal set. therefore complement of open set is closed set. option A. next a finite set is, எப்பவுமே ஒரு finite set எப்படி இருக்கும்? கவுண்டபிளா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இங்க அன்கவுண்டபிள் கொடுத்துக்கிறாங்க, கண்டிப்பா அன்கவுண்டபிளா இருக்க வாய்ப்பு கிடையாது. ஓபன் செட்டாவும் சொல்ல முடியாது. therefore it is a maybe a closed set. ஓகே, நாங்க மேபி தான் சொல்றேன். அதனால ஃபைனல் செட் இஸ் க்ளோஸ்ட் செட். நெக்ஸ்ட் சிங்கிள்டன் செட். சிங்கிள்டன் செட் x0 s, அது x0ன்ற ஒரே ஒரு எலிமெண்ட் தான். எல்லா சிங்கிள்டன் செட்டுமே க்ளோஸ் செட்னு நான் டெஃபினிஷனே சொன்னேன். therefore x0ன்றது சிங்கிள்டன் செட்ன்றது ஒரே ஒரு எலிமெண்ட் தான். therefore it is closed. நெக்ஸ்ட் empty pi. ஸோ பை செட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து க்ளோஸ்னு சொல்ல முடியாது, ஓப்பனும் சொல்ல முடியும். therefore closed, it is both open and closed. ஏன்னா பை காம்ப்ளிமெண்ட் எடுத்தா என்டையர் செட் வரும், என்டையர் செட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தா க்ளோஸ் செட் வரும். அதனால next question. the set E which is a set of point of closure of E, then the false statement is. ஸோ இப்போ ஈன்றது என்னது? இஸ் a set of points of closure of E. ஓகேவா? ஸோ closure of Eல எடுத்து ஒரு செட்ல போடுறேன் நான். ஓகே, அப்ப என்ன ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸா இருக்கும்? E contained in E closure, E intersection E closure is equal to E, E intersection E closure is equal to E closure. none of this. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து என்னன்னா E intersection E closure வந்து E closure, அதான் தப்பு. the set E which is a set of points of closure இருக்க செட் மட்டும் தான் நான் E கரெக்ட் பண்ணி அந்த அங்க சிம்பிள் மிஸ்ஸிங் E. சரி, இந்த செட் E which is a set of points of closure இருக்க பாயிண்ட் மட்டும் தான் எடுத்து நான் அந்த செட் Eன்றல போடுறேன். எனக்கு வேற என்ன சிம்பிள் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்ப என்ன வரும் எனக்கு? இது செட்டோட இன்டர்செக்ட் பண்ணா என்ன வரும்? E intersection E closureனா அந்த க்ளோஸ் செட் மட்டும் தான் வரப்போகுது. ஓகேவா? அந்த க்ளோஷர் செட் மட்டும் தான் வரப்போகுது, மற்ற எலிமெண்ட்ஸ் E ல எலிமெண்ட்ஸ் எல்லாம் வராது. therefore E closure. option is C. if F is a closed and bounded set of real numbers, then each open covering of F have. So நான் compactness definition சொல்லும்போது சொல்லிக்கிறேன், every open cover has a finite subcover of F ன்னு சொல்லிக்கிறேன். therefore F closed இருந்துச்சுன்னா, bounded இருந்துச்சுன்னா
then each open cover of F has a finite subcover. Therefore option வந்து A. இது definition, direct definition இது. Next, complement of closed set. இப்பதான் பார்த்தா open set க்கு closed set வந்து complement, closed set க்கு open set வந்து complement. Therefore option B. Sorry, option A. Sorry. If F is 1 1 and continuous on closed interval A comma B, so 1 1 ஆவும் continuous ஆவும் இருந்துச்சுன்னா F வந்தோட behavior எப்படி இருக்கும்? Strictly monotonic, constant, none of this. So 1 1 and continuous na strictly monotonic தான். Next, if every sequence xn in a metric space X is convergent, then every causative sequence xn is also எப்படி இருக்கும்? அது convergent தான். ஓகேவா? ஆப்ஷன் A. இதெல்லாம் டெஃபினிஷன்ஸ் தான். நெக்ஸ்ட், every subset of a countable space of a countable subset is, so நான் அந்த countable subset சொல்றோம் இல்லையா, so அப்ப subset பெரிய செட்டே வந்து கவுண்டபிள்னா கண்டிப்பா சின்ன செட் வந்து கவுண்டபிள் தான் இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். therefore இங்க subset கேக்குறாங்க, அப்ப subset வந்து ஆட்டோமேட்டிக் கவுண்டபிள் தான். therefore ஆப்ஷன் வந்து A. right. Next, the union of finite or countable collection of countable set is, so இதுவும் direct definite question தான். so the union of a finite or countable of a collection of countable set வந்து always countable தான். இப்போ A என்ற ஒரு செட் வந்து finite, B என்ற ஒரு செட் வந்து finiteனா A யூனியன் B வந்து இதுவும் ஒரு 10 நம்பர் அது ஒரு 10 நம்பர்னா அப்ப யூனியன் எடுத்தோம்னா 20 நம்பர் தான் வரப்போகுது. அப்ப finite சொன்னாலும் சரி இல்ல countable சொன்னாலும் சரி, கலெக்ஷன் வந்து நம்ம கவுண்டபிள் ஃபைனைட் எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா அதுல கிடைக்கக்கூடிய யூனியன் செட் வந்து கவுண்டபிள் தான். நெக்ஸ்ட், the set of real number in the closed interval 0,1 is, so repeated question நான் அப்பையில சொல்லி லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன். closed interval 0,1ன்றது அன்கவுண்டபிள் தான். so R பொறுத்த வரைக்கும் என்டையர் R வந்து அன்கவுண்டபிள். அதுல சின்ன செட் 0,1 வந்து அன்கவுண்டபிள் தான். therefore அந்த என்டையர் ஆருமே அன்கவுண்டபிள் தான் ஒரு தீர்வு கொண்டு போயிருப்பாங்க சின்ன செட். இது எல்லா இது 0,1க்குன்னு இல்ல, எல்லா இன்டர்வலுக்குமே இது ட்ரூ. the answer is B. next, consider limitல இருந்து ஒரு क्वेश्चन. limit x tends to 0 1 by x exist அப்படின்றது I ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் வந்து limit x tends to 0 e power 1 by x does not exist. ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க 1 and 2. so which of the above is are correct ன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இது மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चन தான். சரி, A வந்து 1 only, I only, அடுத்தது 2 only, அடுத்தது both 1 and 2, neither 1 or 2. இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் பார்க்கலாம். so limit 1 by x க்கு நம்ம டைரக்டா லிமிட் கொடுத்தா என்ன வரும்? 1 by 0 equal to tends to infinity ன்னு சொல்லுவாங்க. அப்ப எங்க limit does not exist. so does not exist ஆயிருமா? அடுத்தது அப்ப ஆப்ஷன் 1 வந்து false. ஓகேவா? therefore next ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க limit x tends to 0 1 by e power x. இது என்ன வந்து வரும்? 1 லிமிட் அப்ளை பண்ணும்போது 1 by e power 0 ன்னு வரும். அப்ப e power infinity கிடைக்கும். இதுவும் லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வரும். ஓகேவா? therefore ஆனா வந்து செகண்ட் ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க? இது வந்து ஃபால்ஸ்னு கொடுத்திருந்தாங்க. செகண்ட் ஆப்ஷன்ல क्वेश्चन வந்து செகண்ட் ஒன் வந்து ஃபால்ஸ்னு வரும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸிஸ்ட்னு வந்திருக்குது, அது தப்பு. செகண்ட் ஒன் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட் கொடுத்துக்கிறாங்க. அப்ப நமக்கு டஸ் நாட் எக்ஸிஸ்ட் தானே நம்ம பண்ணிருக்கோம்.
அதனால பி ஆப்ஷன் தான். ஸோ 2 ஒன்லி. நெக்ஸ்ட், யூசிங் த ஃபேக்ட் summation 1 to infinity minus 1 power n plus 1 divided by n equal to log 2. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, then find summation 1 to infinity minus 1 power n divided by n into n plus 1 equal to என்னன்னு கேக்குறாங்க. இது log 2 கூட ஒரு சம்மேஷன் கொடுத்துட்டாங்க. இதை யூஸ் பண்ணி அதை கொண்டு வரணும். ரைட்? சரி, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர்ல given கொடுத்துக்கிறாங்க log 2க்கு நம்ம ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. now இப்ப நம்ம கொடுத்துருக்கிற क्वेश्चन எடுத்துக்கலாம். -1 power n n into n plus 1. ஓகேவா? சோ இத வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்ஷியல் ஃபிராக்ஷன்ஸா எடுக்க போறேன். ஓகேவா? சோ பார்ஷியல் ஃபிராக்ஷன் எடுக்கும்போது நம்ம டினாமினேட்டர் மட்டும் பார்ப்போம். டினாமினேட்டர் என்னது? 1 by n plus 1. 1 by n plus 1 எப்படி எழுதலாம்? a by n plus b by n plus 1 நான் பார்ஷியல் ஃபிராக்ஷனா கொண்டு வரணும் ட்ரை பண்றேன். அப்ப பார்ஷியல் ஃபிராக்ஷன் போட்டோம்னா a into n plus 1 plus b into n equal to 1. சோ இதுல வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் நான் கம்பேர் பண்ண அப்படின்னா கான்ஸ்டன்ட் மட்டும் கம்பேர் பண்ணனா a equal to 1 ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்ப என்னோட கோஎஃபிஷியன்ட் கம்பேர் பண்ணனா a plus b equal to 0 ன்னு கிடைக்கும். சோ அதுல நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்ச a equal to 1 இருக்கு இல்லையா, அதை நான் வந்து எடுத்துக்கிட்டேன்னா b plus 1 equal to 0 ன்னு கிடைக்கும். that is b equal to -1 கிடைக்கும். அப்ப a equal to 1 b equal to -1 கிடைக்கும். இப்ப இதை கொண்டு போய் நான் சமி பண்ண போறேன் பார்ஷியல் ஃபிராக்ஷன்ஸ்ல. அப்ப எனக்கு என்ன ஆகும்? சமேஷன் -1 power n divided by n into n plus 1 -1 power n க்கு நம்ம பார்ஷியல் ஃபிராக்ஷன் கொடுக்கல, அதை அப்படியே வெளியே வச்சுக்கலாம். சோ 1 by n minus 1 by n plus 1 நான் பிரிச்சுக்கிறப்ப which is equal to இப்ப இந்த -1 உள்ள கொண்டு போங்க. -1 power n. அப்ப summation -1 power n divided by n minus summation -1 power n divided by n plus 1 கிடைக்கும். ஓகேவா? that is இது நம்ம வந்து என்ன பண்ணலாம், சமேஷனுக்கு n is equal to 1 to infinity வேல்யூ வந்து கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? எனக்கு -1 plus 1 by 2 -1 by 3 plus and so on ன்றது ஃபர்ஸ்ட் சமேஷன். மைனஸ் செகண்ட் சமேஷன் பாருங்க, n க்கு வேல்யூ கொடுத்தீங்கன்னா -1 by 2 plus 1 by 3 -1 by 4 plus and so on. ஸோ இந்த ரெண்டு சமேஷனுக்கும் நான் n வேல்யூஸ் கொடுக்குறேன். ஸோ எனக்கு என்ன தெரியும்னா log 2 ஓட வேல்யூ கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுல n வேல்யூஸ் கொடுத்தோம் அப்படின்னு கிடைக்கும் எனக்கு சமேஷன் ஆஃப் -1 power n divided by n. ஓகேவா? ஸோ அதுக்கு நான் log வேல்யூஸ்க்கு n க்கு வேல்யூ கொடுத்தேன்னா 1 -1 by 2 plus 1 by 3 -1 by 4. இதுதான் log ஓட வேல்யூ. இப்போ நம்ம கிடைச்சிருக்கிற வேல்யூஸ்ல இப்ப இந்த ரெண்டு சோ இந்த ரெண்டுத்தையும் பாருங்க, இந்த ரெண்டுத்துலயும் நம்ம இப்ப கண்டுபிடிச்சிருக்க லாக் வேல்யூ சப்மிட் பண்ணோம்னா நெக்ஸ்ட் ஸ்லைட். சப்மிட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? எனக்கு ஃபர்ஸ்ட் பிராக்கெட் வந்து -log 2 அப்படின்னு கிடைக்கும். செகண்ட் பிராக்கெட் வந்து log 2 அதுல 1 மட்டும் இல்லாம போகும், அதை -1 எழுதிக்கோங்க. ஓகேவா? log 2 -1 அப்படின்ட்டு தட் இஸ் நத்திங் பட் என்ன கிடைக்கும்? அது log 2 -log 2 -log 2 plus 1 கிடைக்கும். அப்ப ரெண்டு log பிளஸ் பண்ணீங்கன்னா -2 log 2 plus 1 தட் இஸ் நத்திங் பட் 1 - log 2 ஸ்கொயர்னு கிடைக்குமா? அந்த 2 இங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா ஓகேவா? அப்ப 2 ஸ்கொயர். அப்ப இஸ் நத்திங் பட் ஆர் இது இப்படி எழுதலாம், இல்லாட்டி 1 - 2 log 2ன்னு எழுதலாம். இந்த ஆப்ஷன் வந்து இப்போ பார்த்து நம்ம பிரிச்சு எழுதிக்கலாம். இந்த ஆப்ஷன்ல இதான் கொடுத்துக்கிறாங்க, 1 - 2 log 2 தான் கொடுத்துக்கிறாங்க. therefore answer is A. Next question. So on the infinite series 1 by 1 power p plus 1 by 2 power p plus 1 by 3 power p plus and so on plus 1 by n power p plus and so on will be divergent if. So இதை எப்ப வந்து கன்வர்ஜென்ட் நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். டினாமினேட்டர் நம்பர் வந்து பெருசாக பெருசாக எனக்கு என்ன கிடைக்கும்? கன்வர்ஜென்ட் கிடைக்கும். இப்ப டைவர்ஜென்ட் எப்பன்னு கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப டினாமினேட்டர் பெருசாக கூடாது, டினாமினேட்டர் சின்னதா இருக்கணும். எப்ப சின்னதாகும்? p ஓட வேல்யூ குறையும் போது. ஓகேவா? the option is p less than 1, B.
சாரி, அங்க சி போட்டுக்கிறாங்க. சி இல்ல, அது பி. அது ஆப்ஷன் பி. பிரிண்டிங் மிஸ்டேக், சாரி. Next, consider the two sets A equal to 1, 2, 3, B equal to 1, 2, 3, 4, 5. Then choose the correct statement. So இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ரேரா கேட்பாங்க. பட் இப்ப இருக்கிற செட் தியரி இதுதான் கொஞ்சம் லேட்டஸ்ட் கொஸ்டின் இது. The total number of functions from A to B is 125. The total number of functions from A to B is 243. The total number of one function from A to B is 60. The total number of one function from A to B is 120. இதான் 4 ஆப்ஷன்ஸ். பட் நல்லா இந்த கொஸ்டின் பாருங்க, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டுக்கிறாங்க. அப்ப இது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். அதனால அது கண்டிப்பா வந்து ஏதோ ரெண்டு ஆப்ஷனா இருக்கலாம், இல்ல ஒன்னு ஆப்ஷனாவும் இருக்கலாம். ஏவும் பி ஆப்ஷனா இருக்கலாம், இல்ல ஒரு ஆப்ஷனாவும் இருக்கலாம். பார்க்கலாம் ஆன்சரை. இப்ப ஏல வந்து 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது, பில வந்து 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் கால்குலேட் தி டோட்டல். அதுக்கு ஃபார்முலா இருக்குது. How to calculate the total number of functions from A to B. So ஏல இருந்து பிக்கு போற ஃபங்க்ஷன்ஸ் எத்தனைன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஃபார்முலா வந்து சப்போஸ் n of A வந்து ஏவாவும் n of B வந்து B வச்சிருந்தா, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா B பவர் ஏன்றது ஃபார்முலா. ஓகே, சரி. இப்ப ஏ வந்து இங்க கொடுத்துருக்க சம்ல ஏ வந்து 3, பி வந்து 5. இப்போ எவ்வளவு கிடைக்கும் எனக்கு? 5 பவர் 3. ஓகே, நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் from A to B is 5 power 3 equal to 125. Therefore answer is 125. அப்ப ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்தது டோட்டல் நம்பர் ஆஃப் one functions from A to B க்கு இதுக்கும் ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா NPR. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதுக்கு BPA. ஓகேவா, அதாவது நம்ம கோடமைன் செட் இருக்கிற எலிமெண்ட்ஸ் பி, அதோட டொமைன் செட்டோடது ஆர். ஓகேவா, என்னன்றது பியோடது, ஏன்றது ஏவோடது. ஸோ பிபிஏ. ஓகே, பர்மிட்டேஷன் ஃபார்முலால போடணும். அப்ப இங்க பி வந்து 5, ஏ வந்து அகைன் 3. இங்க therefore 5p3. ஸோ பர்மிட்டேஷன் படி இது 60. இந்த இதோட ஆன்சர் வந்து சி. The answer is A and C. Right? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. Next, solution set of x concurrent to 2 mod 5. Okay, comma A belongs to Z is given by. ஓகேவா, இது வந்து ஆக்சுவலா டைரக்ட் கொஸ்டின். இது வந்து பெரிய கொஸ்டின் கிடையாது. இது கொஸ்டின் பார்க்க தான் கொஞ்சம் டிஃபிகல்ட் மாதிரி தெரியும். பட் இது யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஸோ எக்ஸ் 2 mod 5னா என்ன டெஃபினிஷன் மட்டும் நம்ம தெரிஞ்சா போதும். எக்ஸ்ன்றது என்னது? நம்பரை 5ஆல டிவைட் பண்ணி வர ரிமைண்டர் தான் அந்த 2. எக்ஸ்ன்ற நம்பரை 5ஆல டிவைட் பண்ணும்போது வர ரிமைண்டர் தான் அந்த 2. இதை மறக்காம இருந்தா போதும். எக்ஸ் டிவைடட் பை 5 ஈக்குவல் டு இந்த ரிமைண்டர், அதுதான் அந்த 2. ஓகேவா, வர ரிமைண்டர்ஸ் தான். இது வந்து ரிமைண்டர். சரி, இப்ப பாத்தீங்கன்னா ஏன்றது சிங்கிள்டன் செட் 2 மட்டும்னா அந்த செட்ல இருக்குன்னு பாருங்க. ஆனா 2 மட்டும் இந்த செட்ல இருக்காது. ஏன்னா 2 concurrent to 2 mod 5 தான். ஆனா மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 எல்லாமே இசட்ல இருக்குது. ஏன்னா இசட்ல வந்து பெரிய செட் இசட், அதுல எல்லா எலிமெண்ட்ஸுமே தான் எடுத்துக்கிறோம். ஓகேவா, அப்ப இசட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ் எடுக்கிறோன்ற போது கண்டிப்பா ஒரு சிங்கிள்டன் செட் மட்டும் இருக்காது. அப்ப இந்த இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். அடுத்தது 5a + 2 எடுத்தீங்கன்னா 5a பிளான், அதாவது 5ஓட மல்டிபிள்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், x = என்ன வரும்? ரிமைண்டர் 2 வர மாதிரி 5ஓட மல்டிபிள்ஸ் எடுத்தோம்னா அந்த செட் வந்து -8, -3, 2, 7, 12 and so on. இதெல்லாம் 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா எல்லாத்துக்குமே ரிமைண்டர் வந்து 2 தான். ஓகேவா, 5ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 2 தான். அப்ப இது என்ன இதுன்னு பாத்தீங்கன்னா 5a + 2 தான் எனக்கு அந்த செட்டோட நொட்டேஷனா இருக்கும். செட் எலிமெண்ட்ஸோட நொட்டேஷனா இருக்கும். இந்த ஆனா 5a - 2 போட்டீங்கன்னா என்ன வரும்னா ரிமைண்டர் வந்து 3 வரும். ஓகேவா, ரிமைண்டர் வந்து 3 வரும்.
therefore answer வந்து 5a plus 2 தான் அப்ப answer, the option B. The last question, limit of 1 plus 1 by x the whole power 2x is என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் வந்து A வந்து 0, B வந்து 1, C வந்து e ஸ்கொயர், D வந்து இன்ஃபினிட்டி கொடுத்துக்கிறாங்க. ஸோ ஆன்சர் பார்க்கலாம்ல. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 பிளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ டைரக்டா நம்ம லிமிட் அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், 1 பிளஸ் 1 பை 0 ஹோல் பவர் 0ன்னு கிடைக்கும். தட் இஸ் 1 by 0 வந்து இன்ஃபினிட்டி. ஸோ இன்ஃபினிட்டி பவர் 0 எடுக்கும்போது இட் பிகம்ஸ் இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம், ரைட். ஸோ நான் இப்போ இது வந்து இன்டிபெண்டன்ட் ஃபார்மா வந்து நம்ம திருப்பி ரீகால்குலேட் பண்ணணும். அது ரீமாடுலேட் பண்ணிட்டு அதுக்கு என்ன பண்ணலாம்னா, லெட் L ஈக்குவல் டு லிமிட் 1 பிளஸ் 1 பை எக்ஸ் தி ஹோல் பவர் 2xன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு சைடு லாக் எடுங்க. என்ன உனக்கு லிமிட் லாக் L ஈக்குவல் டு லிமிட் லாக் ஆஃப் 1 பிளஸ் 1 பை எக்ஸ் பவர் 1 பை எக்ஸ் தி ஹோல் பவர் 2xன்னு கிடைக்கும். இதுக்கு வந்து நம்ம லிமிட்டை உள்ள கொண்டு போய் இந்த பவர் இருக்குது 2x, அதை வந்து நம்ம என்ன பண்ணோம், லாக் இந்த சைடு கொண்டு வந்தோம்னா லிமிட் 2x லாக் ஆஃப் 1 பிளஸ் 1 பை எக்ஸ்ன்னு கிடைக்கும், ரைட். log of a power b is equal to b into log a ன்னு எழுதுவோம் இல்லையா, அந்த ஃபார்மேட். தப்ப என்ன கிடைக்குது, அப்ப 2 into limit of x into log of 1 plus 1 by x the whole power x ன்னு எழுதலாம் இல்லையா. இப்ப இதுல இந்த நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன், எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ண போறேன். அப்ப அதுக்கோசரம் என்ன பண்ண லைட் மாடிஃபிகேஷன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதுக்கு லிமிட் போட்டு பார்த்துடலாம், எல்லா ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணலாமா வேணாமான்ட்டு. therefore 2 into limit of log of 1 plus 1 by x divided by 1 by x ன்னு பிரிச்சு எழுதிக்கிறேன். அப்ப என்ன வரும் எனக்கு, it will be infinity by infinity ஃபார்ம் வருது இல்லையா. ஸோ இதுக்கு எல்லா ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணணும். இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம் வந்துச்சுன்னா அப்ப என்ன வரும் எனக்கு, log L ஈக்குவல் டு எல்லா ஹாஸ்பிட்டல் ரூல்னா ஒன்றும் கிடையாது, நியூமரேட்டர் தனியா டினாமினேட்டர் தனித்தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணி அதுக்கப்புறம் லிமிட் அப்ளை பண்ணணும். இதுதான் எல்லா ஹாஸ்பிட்டல் ரூல். therefore 2 into limit of, so log of 1 by 1 plus x க்கு பண்ணும்போது 1 by 1 plus 1 by x ன்னு வரும். அதுக்கு 1 by x க்கு திருப்பி அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது -1 by x ஸ்கொயர், இதுதான் நியூமரேட்டர். இது தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. டினாமினேட்டர் தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1 by x டிஃபரன்ஷியேட் பண்ணா -1 by x ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ மேலே இருக்கிற -1 by x ஸ்கொயரும் கீழே இருக்க -1 by x ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். therefore 2 into limit of 1 by 1 plus 1 by x. இப்போ நான் லிமிட் கொடுக்கும்போது என்ன ஆகும், அந்த 1 by 1 plus 0 plus போச்சுன்னா எக்ஸுக்கு போட்டோம்னா இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும், ஓகேவா. அப்போ 2 into 1 by infinity என்ன கிடைக்க போகுது, ஈக்குவல் டு 0. ஆப்ஷன் இஸ் A. Right. Thank you.